வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது XLOOKUP ஃபங்க்ஷன் இன் எக்ஸல். VLOOKUP அண்ட் HLOOKUP மாதிரி XLOOKUPக்கு எக்ஸாக்ட் ஃபுல் ஃபார்ம்லாம் இல்லை, ஆனால் இது ஒரு அட்வான்ஸ்டு லுக்கப் ஃபங்க்ஷன். VLOOKUP அண்ட் HLOOKUPோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கூட சொல்லலாம். VLOOKUP அண்ட் HLOOKUP யூஸ் பண்ணும்போது சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண ஒரு பவர்ஃபுல் ஃபங்க்ஷன் தான் XLOOKUP. இதோட சின்டெக்ஸ் ரொம்பவே சிம்பிள். ஈக்குவல் டு XLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ கமா லுக்கப் அரே கமா ரிட்டன் அரே க்ளோஸ் ப்ராக்கெட். லுக்கப் வேல்யூங்கிறது சர்ச் பண்ண யூஸ் பண்ணுற வேல்யூ. ஹியர் ஆர்டர் ஐடி இஸ் லுக்கப் வேல்யூ. லுக்கப் அரேங்கிறது எங்கே தேட போகிறோமோ அந்த காலம். ஹியர் ஆர்டர் டேட்டா டேபிளில் இருக்கிற ஆர்டர் ஐடி காலம் இஸ் லுக்கப் அரே. ரிட்டன் அரேங்கிறது என்ன டேட்டா வேணுமோ அந்த காலம். இங்கே ப்ராடக்ட் ப்ரைஸ் சிட்டி காலம்ஸ் ஆர் ரிட்டன் அரே. XLOOKUP ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட்டு லுக்கப் வேல்யூ யூஸ் பண்ணி லுக்கப் அரே காலமில் சர்ச் பண்ணும். மேட்ச் கிடைச்ச உடனே செலக்ட் பண்ண ரிட்டன் அரே காலமில் இருந்து வேல்யூ எடுத்து ரிசல்ட் காட்டும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு XLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் A3 இஸ் லுக்கப் வேல்யூ கமா ஆர்டர் டேட்டா டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் இஸ் லுக்கப் அரே. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 யூஸ் பண்ணி செல் ரேஞ்ச் லாக் பண்ணுறேன். கமா சேம் டேபிளில் ப்ராடக்ட் காலம் இஸ் ரிட்டன் அரே. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு F4 யூஸ் பண்ணி செல் ரேஞ்ச் லாக் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இந்த ஃபார்முலா A3யில் இருக்கிற ஆர்டர் ஐடியை A காலமில் சர்ச் பண்ணும். மேட்ச் கிடைச்ச உடனே C காலமில் இருந்து ப்ராடக்ட் எடுத்து ரிசல்ட்டாக கொடுக்கும். ஆல்சோ ஃபியூ ஆர்டர் ஐடிஸ்க்கு எரர் காட்டுது. அதை எப்படி சரி பண்ணலாம்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு XLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் A3 இஸ் லுக்கப் வேல்யூ கமா ஆர்டர் டேட்டா டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் லுக்கப் அரே. ஸோ அதை செலக்ட் பண்ணி F4 கொடுத்து லாக் பண்ணுறேன். அண்ட் ப்ரைஸ் காலம் இஸ் ரிட்டன் அரே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். இங்கே சர்ச் காலம் சேம் தான், ரிட்டன் காலம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நவ் சிட்டி கண்டுபிடிக்கலாம். ஈக்குவல் டு XLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் A3 இஸ் லுக்கப் வேல்யூ கமா ஆர்டர் டேட்டா டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் லுக்கப் அரே. ஸோ செலக்ட் பண்ணி F4 யூஸ் பண்ணி செல் ரேஞ்ச் லாக் பண்ணுறேன். கமா சிட்டி காலம் இஸ் ரிட்டன் அரே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு F4 யூஸ் பண்ணி செல் ரேஞ்ச் லாக் பண்ணுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். அகைன் சேம் கான்செப்ட் தான், ரிட்டன் காலம் மாற்றினா போதும். இப்போ எரர் எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஃபியூ ஆர்டர் ஐடிஸோட டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ எரர் அவாய்ட் பண்ண ஃபார்முலா டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டு XLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் A3 இஸ் லுக்கப் வேல்யூ கமா ஆர்டர் டேட்டா டேபிளில் ஃபர்ஸ்ட் காலம் இஸ் லுக்கப் அரே. செலக்ட் பண்ணி F4 கொடுக்குறேன். கமா ப்ராடக்ட் காலம் இஸ் ரிட்டன் அரே. ஸோ செலக்ட் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணுறேன். கமா டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி கஸ்டம் மெசேஜ் கொடுக்கலாம். நான் நாட் ஃபவுண்டுன்னு டைப் பண்ணுறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் அண்ட் ட்ராக். வேல்யூ கிடைக்கலனா எரர் காமிக்காமல் இருக்க கஸ்டம் மெசேஜ் யூஸ் பண்ணலாம். அட் லாஸ்ட் ரிவர்ஸ் லுக்கப் பற்றி பார்ப்போம். VLOOKUP அண்ட் HLOOKUP ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் காலம் ஆர் ரோல இருந்து தான் ஃபார்முலா சர்ச் பண்ணும். பட் XLOOKUPல லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருந்தும் ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஹியர் கஸ்டமர் நேம் யூஸ் பண்ணி ஆர்டர் ஐடி கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் லெஃப்ட் லுக்கப் கான்செப்ட். Formula is equal to XLOOKUP open bracket G3 is lookup value comma order data table second column is lookup array. So select பண்ணிட்டு F4 யூஸ் பண்ணி cell range lock பண்ணுறேன். comma order ID column is written array. So select பண்ணி F4 press பண்ணுறேன். close bracket enter. இந்த ஃபார்முலா G3யில் இருக்கிற கஸ்டமர் நேமை B காலமில் சர்ச் பண்ணி மேட்ச் கிடைச்ச உடனே A காலமில் இருந்து ஆர்டர் ஐடி எடுத்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு. அடுத்து XLOOKUPோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காலம் நம்பர் தேவையில்லை. செகண்ட் ரைட் லெஃப்ட்னு எந்த சைடில் வேணாலும் சர்ச் பண்ணலாம். தேர்ட் எரர் ஹேண்டில் ஈஸியாக பண்ணலாம். ஃபோர்த் ஃப்ளெக்சிபிள் அண்ட் பவர்ஃபுல் கம்பேர் டு VLOOKUP அண்ட் HLOOKUP. இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, XLOOKUP எல்லா எக்ஸல் வெர்ஷன்லையும் ஒர்க் ஆகாது. எக்ஸல் 365, எக்ஸல் 2001 அண்ட் நியூ வெர்ஷன்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐம் சாரி, VLOOKUP தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். That's it for today's video. இந்த வீடியோவில் XLOOKUP ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லுக்கப் ஃபங்க்ஷனோட கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். ஆல்சோ ஒரு ப்ராக்டிஸ் டேட்டா செட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.